வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறோம். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முக்கிய தலைப்பு திருமண பொருத்தத்தில் மிதுன லக்னம் கணவன் மனைவி அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன லக்னம் அடேங்கப்பா, அறிவாளிகள், அனைத்து தொழிலுக்கும் நடுவர்களாக இருப்பாங்க. எல்லாவித புரோக்கர்களும் இவர்களே. சந்தர்ப்ப சமயோஜிய புத்தி உடையவர்கள், புத்திசாலிகள், தந்திரக்காரர்கள். தந்திரக்காரர்கள், அறிவை கொண்டு அனைத்து விதமான காரியங்களையும் செய்யக்கூடியவர்கள், தந்திர வெளிப்பாடுகள் அதிகக்கூடியவங்க, மேஜிக் பர்சன்ஸ். மிதுனங்கிறது அறிவாளி. அது மட்டுமல்ல, பொய்யும் பேசும். ஏகப்பட்ட பொய் இந்த மிதுனம் பேசும். ஏளன குணம் உண்டு, காமெடி உண்டு, கோமாளித்தனம் பகடித்தனமும் இந்த மிதுன லக்னத்துக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் இவங்கள மாரி கிடையாது, யாருமே இல்லை. இவங்கள மாரி ஒரு புத்திசாலி யாருமே கிடையாது. மற்றவர்களுக்கு இவர்கள் ஒரு இணைப்பு பாலமாக இருப்பாங்க இந்த மிதுன லக்னக்காரங்க. உள்ளே வெளியே ராசி. இது உள்ளொன்று வச்சுக்கிட்டு புறமுன்னு தான் பேசுவாங்க. அது மட்டுமல்ல, ரிசீவர்ஸ் இவங்க தான், ஆல் டைப்ஸ் ஆஃப் புரோக்கர்ஸ் இவங்க தான், விளம்பரத்துக்கு இவங்க தான், தூதருக்கு இவங்க தான், அம்பாசிடர் இவங்க தான், மெசஞ்சர் இவங்க தான், நெகோசியேட்டர் இவங்க தான், அக்கௌண்டர் இவங்க தான், ஆடிட்டர் இவங்க தான், பேங்க் அஃபிஷியல்ஸ் இவங்க தான், வைஸ் சான்சலர்ஸ் இவங்க தான். இத்தனை விதமான திறமைகளை உடைய இந்த புதன் ஜிக்ஜாக் வேலையை பார்க்குறவங்க எங்கள் ஐயா தான், புதன் தான். ஏங்க அப்பா, தந்திரத்துக்கு இவனை அடிச்சுக்கு ஆளையில் அந்த மிதுன லக்னத்துக்கு ஃபோன்லேயே எல்லா காரியத்தையும் முடிக்கக்கூடியவன் இந்த புதன். ஏங்க அப்பா, ஆனால் இவனுக்கு வர்றத அந்த கணவன் மனைவி குருங்கோ. இவர் மிதுனங்கிறது புத்திசாலி. குரு ஒழுக்கச்சீல, ஒழுக்கம், நீதி, நேர்மை, நாணயம், கௌரவம், கண்ணியம், கட்டுப்பாடு இப்படின்னு தனக்குன்னு ஒரு போடுபட்டு வாழ்வங்க. குருவுக்கு முன்னாடியும் போக தெரியாது, பின்னாடியும் போக தெரியாதுங்கோ. அவர் போகிறது பூரா நேராக தான் போவார். ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி வாழ்வாருங்க. ஓப்பனாக இருப்பார். என்னைய மாற்ற நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். என் கௌரவத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது, என் மதிப்பு மரியாதை. ஏன்னா 10ஆம் பாவமாக வந்தான், பட்டம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை. இந்த பாவத்துக்கும் அதிபதி குரு தான். ஆனால் இவங்க கௌரவத்துக்கோ இவங்க புகழுக்கோ மதிப்புக்கோ மரியாதையோ கெடுக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. ஜிக்ஜாக்கு வேலைலாம் இவர்கிட்ட காட்ட முடியாது. இந்த குருக்கிட்ட புதனோட ஜிக்ஜாக்கு வேலைலாம் இங்கே படிக்காது. இவர் எப்பயுமே ஓப்பன் டைப். தனுசு 7ஆம் பாவம். இவங்கள போய் ஒழுக்க இல்லை, தப்பு சொல்லி குறை சொல்லாதீங்க. யார் மிதுன லக்னமாக இருக்கிறீங்க, குருவை போய் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, தப்பு சொல்லாதீங்க. ஒழுக்கத்தையும் கௌரவத்தையும் குரு பேணக்கூடாது. இவர் பேணக்கூடியவர். மதிப்பையும் மரியாதையும் பேணக்கூடியவர். இவங்களை குறையோ தப்போ நீ சரியில்லைன்னு அவங்ககிட்ட சொல்லாதீங்க. அறிவுரை எப்பயுமே இவங்ககிட்ட சொல்கிற வேலைக்கு போகாதீங்க. இந்த மிதுன லக்னக்காரங்க தயவு செஞ்சு முடியுங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல போனீங்கன்னா என்னுடைய கௌரவத்துக்கோ, அந்த குரு சொல்லுவார், என் கௌரவத்துக்கோ புகழுக்கோ மதிப்புக்கோ மரியாதைக்கோ ஏதாவது கலங்கம் வந்துச்சுன்னா நான் இருக்க மாட்டேன் உங்களோட. நான் வெளியே போயிட்டு கிளம்பிடுவார் குரு. கவனிக்க, ஒழுக்கம் சரியில்லை, நீ கௌரவமாக இல்லை, மதிப்பு இல்லை, மரியாதை ஒரு நாளும் வெளிப்படாதீங்க குருக்கிட்ட. குருக்கிட்ட அறிவுரை சொல்லாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். குறை கண்டுபிடிக்கிற வேலையை விட்டுருங்க மிதுன லக்னம். குறை கண்டுபிடிச்சுன்னா இவங்க உங்களை கூட இருக்க மாட்டாங்க. இதை கவனிங்க. மிதுன லக்னக்கார கணவன் மனைவி எல்லாம் இதை கவனிச்சிங்க. உங்களை எப்பயுமே இவர்களை குறை சொல்லாதீர்கள். ஒழுக்கம் இல்லை, நீதி இல்லை, நேர்மை இல்லை, நாணம் இல்லை என்று குறை சொல்கிற வேலைக்கு போகாதீங்க. என்னுடைய இந்த குரு சொல்லும், என் கௌரவம் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஜபர்தஸ்து இப்போ இதுக்கு எனக்கு ஒரு நாளும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ஜிக்ஜாக் வேலையை குருக்கிட்ட காட்டாதீங்க. உங்க கூட வாழ மாட்டார். இந்த பாதகாதிபதி சொல்லிட்டு குறை சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு உதாரணம் இந்த வீடியோ. பாதகாதிபதிக்கு போய் குணம், மிதுனமோட குணம் என்ன?
தனுசோட குணம் என்ன? இந்த குணத்துக்கு குரு ஒழுக்க செய்யலாம். மிதுனத்துக்குலாம் ஒழுக்கம் கிடையாதுங்கோ. அவருக்கு நேர்மை கிடையாது, நாணயம்லாம் கிடையாது மிதுனத்துக்கு. அட் ப்ரெசண்ட் இன்னைக்கு என்ன அந்த காரியம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பா மிதுனம். குரு அப்படி இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு நேர்மை, ஒரு நாணயம் இருக்கான். அவர் முன்னாடியும் போக மாட்டார், பின்னாடியும் போக மாட்டார். குரு நேராக தான் போவார். எப்பயுமே நேர்மையின் உருவம் குரு. நீங்கள் அவர்கிட்ட போய் இது சரியில்லை, அது சரியில்லை, இது தப்பு, இது தப்பு அப்படின்னு குறை சொல்கிற வேலைக்கு போகக்கூடாது. வாத்தியார்கிட்ட குறை கண்டுபிடிக்க பிடிக்குமா? ஒரு வாத்தியார், ஒரு தனுசு குரு, மீனகுரு, வாத்தியார்கிட்ட போய் நீ சரியில்லைன்னு சொல்லலாமா? சொல்லாதீங்க. மிதுன லக்னமோ கணவன் மனைவி யாரும் இப்படி குறை சொல்லாதீர்கள். நீங்கள் குறை சொல்லாமல் அவர்களை நீங்கள் அவர்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை என்னாலும் இன்பம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க, அனைவரும் நலமாக இருப்பீர்களாக.